நம்முடைய வாழ்க்கையில கசப்பு இருக்கத்தான் செய்யும், போராட்டம் இருக்கத்தான் செய்யும், துன்பம் இருக்கத்தான் செய்யும், துயரம் இருக்கத்தான் செய்யும், கண்ணீர் இருக்கத்தான் செய்யும், கவலை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இல்லாம வாழ்க்கை இருக்காது. ஆனா அது மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் அங்க இல்லைன்னு அர்த்தம். தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவற்றை ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். ஆண்டவர்கிட்ட போகும்போது அவர் கொடுப்பாருங்க சமாதானம். கவலையெல்லாம் பறந்து போகுங்க. என் வாழ்க்கையில புலம்பல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில புலம்பல் மட்டும்தான் இருக்குதா? நீங்க கர்த்தருக்கு பயப்படல. உங்க வாழ்க்கையில கசப்பு பொல்லாப்பு மட்டும்தான் இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படல. உங்க வாழ்க்கையில வெறும் தாழ்ச்சி மட்டும்தான் இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படல. இதெல்லாம் கர்த்தருக்கு பயந்த ஜனங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கர்த்தருடைய ஜனங்கள் அதை ஜெயித்து கொண்டே பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே கர்த்தரை நோக்கி முன்னேறுவார்கள். நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோமா? ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோமா?